ஒருத்தவர் ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஷேர் மார்க்கெட் வழியாக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படின்னா அவருடைய முதல் வேலை என்ன தெரியுங்களா? அவர் என்ன பண்ணணும், அவருக்கு என்னென்ன தேவை, இந்த 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் உங்கள் பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு டிமேட் ப்ளஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். இது ஒன்று. அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் பத்தாது, ஷேர் மார்க்கெட் வழியாக பணம் சம்பாதிக்க ஷேர் மார்க்கெட்டை பற்றின நாலேஜும் வேணும். இது 2வது. போன வீடியோவில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கணும், என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுட்டேன். அதில் உள்ளதை நல்ல தரவாக கற்றுக்கிட்டாலே போதும், நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடராக வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த வீடியோட லிங்க்கு கீழே தரேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண என்ன தேவை, யார்கிட்ட ஓப்பன் பண்ணலாம், எந்த புரோக்கரை தேர்ந்தெடுக்கலாம், எப்படி ஆர்டர் போடலாம், இந்த மாதிரி பேசிக் விஷயங்களை கற்றுக்கலாம். சரிங்களா? முதல்ல நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர நமக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ப்ளஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். நாம் ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குகிறோன்னு வைங்க, என்ன ஷேர் வாங்கணும், என்றைக்கு வாங்கணும், எவ்வளோ அளவு வாங்கணும், எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும், இது போன்ற எல்லா தகவலும் அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் சேகரித்து வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் போல தான். பேங்க் அக்கௌண்ட்டில் கரண்ட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்கோம், சேவிங்ஸில் எவ்வளோ பணம் வச்சுருக்கோம் போன்ற தகவல்கள் இருக்கும். டிமேட்டில் ஷேர்ஸை பற்றின தகவல் ரெக்கார்டாக இருக்கும். இது டிமேட் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் என்பது நீங்கள் ஷேர்ஸை வாங்கவும் விற்கவும் ஒரு பாலமாக செயல்படுற ஒரு அக்கௌண்ட்டு தான். இப்போ டிமேட் அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணோன்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கூகுள் பே, ஃபோன்பே மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே வாங்கி விற்கிற வேலை மட்டும்தான் நடக்கும். நீங்கள் வாங்கி உங்களுக்கு சொந்தமான ஷேர்ஸ் எல்லாமே உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். இப்போ டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் என்னென்னு புரிஞ்சிருக்கோம். சரி, இப்போ இந்த டிமேட் ப்ளஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நமக்கு என்னென்ன தேவை? இந்தியாவில் முதல்ல உங்களுக்கு 18 வயது மேலே இருக்கணும், ஆதார் கார்டு வேணும், பேன் கார்டு வேணும், ஒரு மொபைல் நம்பர் வேணும், ஏன்னா அதில் தான் லாகின் ஓடிபி வரும், ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும். நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து கணக்கை ஓப்பன் பண்ணுறீங்களோ அதே அக்கௌண்ட்டை வச்சு தான் உங்களோட பணத்தை ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடவும் முடியும், ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் பணத்தை வெளில எடுக்கவும் முடியும். ரைட், இப்போ உங்ககிட்ட எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண யார்கிட்ட போகணும்? நமக்கு ஏற்கனவே தெரியும், பங்கு சந்தைக்கு போக முடியாது. பங்கு சந்தைகளில் பதிவு பண்ணினா ஸ்டாக் புரோக்கர் கிட்ட வரணும். இந்த ஸ்டாக் புரோக்கர் செபி, தேசிய பங்குச்சந்தை, மும்பை பங்குச்சந்தை, எம்சிஎக்ஸ்னு எல்லாத்துலேயும் ஒரு மெம்பராக பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த புரோக்கர் மூலிமா தான் பங்கு சந்தையில் முதலீடோ இல்லை வர்த்தகமோ நம்ம செய்ய முடியும். இப்போ உதாரணமாக ஜிபேவை நம்ம ட்ரேட் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டோன்னா அதில் பதிவு பண்ண பேங்க் அக்கௌண்ட் டிமேட்னு வச்சுருக்கோம். அப்போ அந்த ஜிபே நடத்துகிற கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் புரோக்கர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த புரோக்கர் நமக்கு அவங்களோட அப்ளிகேஷன் தருவாங்க. அந்த ஆப் வழியாக தான் நம்ம ட்ரேடே பண்ணணும். இப்போ இந்தியாவில் நிறைய ஸ்டாக் புரோக்கர் இருக்காங்க. அதில் கம்மியாக சார்ஜ் பண்ணுறவங்கள டிஸ்கவுண்ட் புரோக்கர்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட தான் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். சார்ஜஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அப்படி பார்த்தா ஜரோதா, க்ரோ ஆப், கோட்டாக் செக்யூரிட்டிஸ், ஏஞ்சல் ஒன், அலைஸ் ப்ளூ, ஃப்ளாட் ட்ரேட், மோத்திலால் ஓஸ்வாலா, அப்ஸ்டாக்ஸ், 5 பைசா, ஃபியர்ஸ், ஃபின்வெசியா, எம்ஸ்டாக்ஸ்னு நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான இடம். இதில் யார்கிட்ட நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம், ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது அலைஸ் ப்ளூ, ஃப்ளாட் ட்ரேட். நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜரோதா தான் நம்பர் 1 புரோக்கர்னு. அது கூடவே இதை வச்சு நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங் உள்ள புதுசாக வரேன், என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்குது, அதை வச்சு தான் ட்ரேடை கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதே போல் புரோக்கர் சார்ஜஸ்லாம் அதிகம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஃப்ளாட் ட்ரேடில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை சார் பரவாயில்ல, சார்ஜஸ் போனாலும் எனக்கு நல்ல நம்பிக்கையான புரோக்கர் சொல்லுங்கன்னா அலைஸ் ப்ளூ போகலாம். இந்த 3த்தையும் கம்பேர் பண்ணலாம். இந்த 3த்துலேயுமே ஸ்டாக் வாங்கி ஸ்டோர் பண்ண டெலிவரி ஃப்ரீ தான். அதுவே ஆப்ஷன்ஸ் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண போகிறீங்கன்னா ஜரோதாவில் ஒரு என்ட்ரிக்கு 20 ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க, அலைஸ் ப்ளூவில் 15 ரூபா, ஃப்ளாட் ட்ரேடில் 0. அப்படின்னா இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஒன்று வாங்கி விற்பீங்க, இல்லை விற்று வாங்குவீங்க. அப்போது ஒரு ட்ரேட் முழுமையடைய 2 என்ட்ரி ஆகும். கூடவே கவர்மெண்ட் டேக்ஸஸ் ஒரு 10 ரூபா கிட்ட வரும்னு வைங்க. இந்த கவர்மெண்ட் டேக்ஸஸ் எல்லா புரோக்கருக்கும் பொதுவானது தான். அப்படி கணக்கு பண்ணால் ஜரோதாவில் ஒரு ட்ரேட் எடுத்தால் 50 ரூபா சார்ஜஸ் போகும், அலைஸ் ப்ளூவில் 40 ரூபா சார்ஜஸ் போகும், ஃப்ளாட் ட்ரேடில் வெறும் 10 ரூபா போகும். இதுவே 5 ட்ரேடு எடுக்கிறீங்கன்னா ஜரோதாவில் 250 ரூபாயும், அலைஸ் ப்ளூவில் 200 ரூபாயும், ஃப்ளாட் ட்ரேடில் 50 ரூபாயும் சார்ஜஸ் போகும். நிறைய பேருக்கு தெரியாது இதில் ஃப்ளாட் ட்ரேடு தான் பெஸ்ட்டுன்னு. ஏன்னா 0 ப்ரோக்கரேஜ், வருஷம் மெயின்டைன் பண்ண சார்ஜஸும் கிடையாது. ப்ரோக்கரேஜ் எல்லாமே 0 தான், கவர்மெண்ட் டேக்ஸ் மட்டும்தான் வரும். ஆனால் இது ஃப்ரீ அப்ளிகேஷன் என்பதால் யூஸ் பண்ண கொஞ்சம் சுமாராக இருக்கிறது போல் இருக்கும். இதே போல் ஃபின்வெசியா, எம்ஸ்டாக்ஸ்னு ஃப்ரீ ப்ரோக்கரேஜ் இருக்காங்க. அது அப்ளிகேஷன்லாம் ரொம்ப மொக்கையாக இருக்கும். ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க. சர்வீஸ்க்கு கால் பண்ணால் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதில்ல. இதில் எம்ஸ்டாக்ஸு 2000 ரூபா காசு கட்டி முதலே காசு கட்டினா தான் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். இதெல்லாம் விட ஃப்ளாட் ட்ரேடும் ஃப்ரீ தான். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாயிருக்கு. 2வது ஏதாவது சந்தேகமாக நேரடியாக நீங்கள் கால் பண்ணலாம். சென்னையில் தான் உங்கள் ஆஃபீஸ் இருக்குது. உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாஃபே இருப்பாங்க. கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் கூட பண்ணி நீங்கள் டவுட் கேட்கலாம் அவங்கக்கிட்ட.
இல்லை சார் எனக்கு ஃப்ரீலாம் வேணாம், நான் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸும் வேணும், ப்ரோக்கரேஜும் நார்மலாக இருக்கணும்னா அலைஸ் ப்ளூ. இதோட ஓனரும் தமிழ்நாட்டில் ஈரோடு தான். இங்கேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நேரடியாக கால் பண்ணி நீங்கள் தமிழ்லே புரியும்படி பேசிக்கலாம். அது இல்லாமல் இந்த புரோக்கர் யூஸ் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ உங்களால் நேரடியாக சார்ட்லேருந்தே ட்ரேட் எடுக்க முடியும். இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக இங்கேருந்தே உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும். ஒன்லி ஆப்ஷன்ஸ்னு ஃப்ரீ சர்வீஸ் தராங்க. அதில் ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ஹெட்ஜிங் இதெல்லாம் ஃப்ரீயாகவே இங்கே மேட் பண்ணிக்கலாம். இங்கேருந்தும் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். மற்ற வெப்சைட்டில் இதெல்லாம் பண்ணால் அதுக்கு தனி சார்ஜஸ் வாங்குறாங்க. ஆப் யூஸ் பண்ணவும் ஃப்ளாட் ட்ரேடை விட நல்லாவே இருக்குது. இந்த 2 புரோக்கரோட லிங்க்கும் கீழே தந்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை நேரடியாக போகிறதுனாலும் அது உங்கள் விருப்பம் தான். இப்போ ஒரு முடிவுக்கு வருவோம். கொஞ்சம் அனாலிசிஸ் செய்து ஆப்ஷன்ஸ் பண்ண நம்பிக்கையாக இருக்க அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு புரோக்கர் காசே போகக்கூடாதுன்னா ஃப்ளாட் ட்ரேடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஜரோதா, ஏஞ்சல் ஒன், குரோ இந்த மாதிரி புரோக்கரில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறதுனால கண்டிப்பாக பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். விஷயத்துக்கு வருவோம். இப்போ உங்களுக்கு டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும், அதை ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம கற்றுக்க வேண்டியது புரோக்கரில் எப்படி ஆர்டர் போடுறது, வாங்குறது, விற்கிறதுன்னு கொஞ்சம் பேசிக்காக ஓவர் வியூவாக பார்ப்போம். நான் அலைஸ் ப்ளூவை வச்சு தான் சொல்கிறேன், ஆனால் எல்லா புரோக்கருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டால் போதும். முக்கியமானதெல்லாம் சொல்கிறேன். இது என்னுடைய டிமேட் அக்கௌண்ட் நம்பர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்பர். இதை வாட்ச் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ஸ்டாக் வாங்க போகிறீங்களோ அந்த ஸ்டாக்கோட பேர் இங்கே சர்ச் பண்ணி இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த என்எஸ்சி பிஎஸ்சிங்கிறது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதுதான் அதோட அர்த்தம். உதாரணமாக இந்த ஐடி ஸ்டாக்கை என்எஸ்சியில் வாங்க போகிறோன்னா இந்த பைங்கிறத கிளிக் பண்ணணும். இதில் எம்ஐஎஸ்ன்னு இருந்தால் அது இன்ட்ராடே, சிஎன்சி அப்படின்னா லாங் டெர்முக்கு வாங்கி போட போகிறோன்னு அர்த்தம். இதை கிளிக் பண்ணால் பை பண்ண முடியும். இன்றைக்கி மார்க்கெட் லீவு, அதனால் நான் எதுவும் வாங்க முடியாது. அதே போல் செல் பண்ணணுன்னா இங்கே கிளிக் பண்ணணும். இங்கே கூட நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இங்கே மோர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதே போல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணவும் நமக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அடுத்து ஃபண்டுன்னு ஒரு காலம் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் இதில் நம்ம டெபாசிட்டுங்கிறது பணத்தை உள்ளே போடுறது, வித்ட்ராங்கிறது பணம் எடுக்கிறது. அடுத்து ஹோல்டிங். இதில் நீங்கள் ஸ்விங் ட்ரேட் இல்லை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஸ்டாக் எல்லாமே இங்கே தான் வரும். அதுக்கு மேலே பொசிஷன். இன்றைக்கி நீங்கள் பை பண்ணுறீங்க இல்லை செல் பண்ணுறீங்க, இது ரெண்டுமே இந்த இடத்துல தான் காட்டும். ஒரு நாள் மட்டும்தான் அந்த ரெக்கார்ட் இருக்கும். அன்றைக்கி வாங்கினதை அன்றைக்கே விற்றுட்டா அந்த ட்ரேடு முடிஞ்சிருது, வர எதுவுமே காட்டாது. இல்லை நீங்கள் இன்றைக்கி வாங்கிட்டீங்க, ரொம்ப நாள் கழித்து விற்க போகிறீங்கன்னா நீங்கள் இங்கே வாங்கினது மறுநாள் ஹோல்டிங்ஸில் வந்து உங்களுக்கு காட்டும். அடுத்து ஆர்டர் புக். நீங்கள் என்ன வாங்கினீங்க, என்ன ஷேரை விற்றீங்க, எந்த ஷேர் கேன்சல் ஆச்சு, இந்த மாதிரி எல்லாமே இந்த ஆர்டர் புக்கில் தான் காட்டும். அவ்வளோதாங்க பேசிக்கு. மேலே சொன்ன தகவல்கள்லாம் இன்னொரு தடவை பாருங்கள். இன்னொரு தடவை பார்த்தாலே இந்த பேசிக் எல்லாம் புரிஞ்சிடும். அடுத்த வீடியோவில் டெக்னிக்கல் பற்றி பார்க்கலாம். அலைஸ் ப்ளூ லிங்க் கீழே தந்திருக்கேன். டிமேட் அக்கௌண்ட் வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நேரடியாக என்கிட்ட டெலகிராம் குரூப்பில் வந்து கேளுங்க. அதோட லிங்க்கும் கீழே தந்திருக்கேன். நிறைய கற்றுக்கொள்வோம், நிறைய சம்பாதிப்போம். நான் ஹாஜா, இது பணயுகம். நன்றி.